ஃப்ரெண்ட்ஸ், டிசைர் மியூசிக்ஸ் கோயம்புத்தூர் சூலூர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபுல் பேக்கேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் பேக்கேஜ் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருத்துறைப்பூண்டிலேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவருக்காக தான் இந்த ஃபுல் பேக்கேஜ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சைடு பாக்ஸ் எல்லாமே 6 இன்ச்சில் கிராஸ் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். சப்வூஃபர் 12 இன்ச்சில் மேக்னெட் சப்வூஃபர் கொடுத்துருக்கோம். சப்வூஃபர் பாக்ஸ்னு எடுத்துகிட்டோம்னா பஞ்ச் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பட்ஜெட் வைஸாக இருக்குங்கிறதுக்காக 6 இன்ச் நம்மளுடைய பியூர் எம்டிஎஃப்பில் மைக்கா ஷீட் ஓட்டினது. ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா 6 இன்ச்சில் பிளாஸ்டரில் நம்ம லெஃப்ட் ரைட்டுக்காக ஊஃபரும் சரவுண்ட் சென்டருக்காக ஃபுல் ரேஞ்சும் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் நான் சொன்ன மாதிரி மேக்னெட்ஸில் 12 இன்ச்சில் டபுள் மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபயர் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஃப்ரண்ட்டில் அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கான ஃப்ரீக்வன்சி, அடுத்தது ரிமோட் கிட்கான டிஸ்பிளே, இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு, ஒரு வியூ மீட்ரு, அடுத்தது என்கோடருக்கான கண்ட்ரோல், இது பார்த்திங்கன்னா டோட்டல் லைட் ஆன் ஆஃப்கான சுவிட்சு, இது டோட்டல் ஆம்பிளிஃபயருக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான். இதில் கீழே வந்து பார்த்தோம்னா நம்ம கோல்டனில் பாட்டம் புஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிராண்டட் லுக் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆம்போட இன்டீரியர் பார்த்துடலாம். ஆம்போட இன்டீரியர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 24024 ஒரு 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை ரெட்டிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 10,000 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டரும் 10 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இதுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா யூடியில் 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது சப்வூஃபருக்காக நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் பிடிஎல் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபருக்கு 5 சேனலுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 7265 நம்மளுடைய போர்டு தான். சப்ப்ரின்னு எடுத்தோம்னா வசந்தில் கிராண்ட் சப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வர ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் நான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கேன். ரிமோட் கிட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் வேவோட ரிமோட் கிட்டு, ஜிடெக்கோட டீகோடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எக்ஸ்டர்னலாக ஒரு 12 வோல்ட் 2 ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிமோட் கிட்டுக்கும் ஜிடெக்கோட டீகோடர் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல், கோஆக்சல், HDMI RC 3 உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளோ தான். ஸோ ஒயரிங் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்கிறேன். ஒரு ஹம்மிங் இஷ்யூ எதுவும் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 22,000 வரும். உங்களுக்கு கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதில் நீங்கள் எதாவது கஸ்டமைஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் வந்து மாறும். நம்ம ஸ்டாண்டர்டாக கொடுக்குற பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ வேணுன்ற நண்பர்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் கொடுக்குறது ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறேன். வேணும் அப்படின்றவங்க தாராளமாக நம்மளே காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய ஆடியோ டெஸ்ட் நான் போன ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.